Hello friends, welcome to Homemade சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அது என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. இது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த சீனி கிழங்குல ஃபைபர், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், அயர்ன் கண்டென்ட் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை அடிக்கடி நம்ம சாப்பிடலாம். அது எப்படி குக் பண்ணணுன்னா, நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் பாட் இல்லாதவங்க ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் விடுங்க. ஸோ இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டு இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1 to 2 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை, அதாவது இந்த சீனி கிழங்கை நல்லா கழுவிட்டு நம்ம ஒவ்வொன்றா அந்த ஸ்டாண்டுக்கு மேலே அடுக்கி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி அடுக்கி வச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அடுக்கி வச்ச பிறகு. அப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன டைம் செட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் மோட் போட்டுட்டு ப்ரெஷர் லெவல் லோவில் வச்சுட்டு எவ்வளோ மினிட்ஸ் வைக்கணுன்னா ஒரு 4 நிமிஷம் நம்ம வச்சா கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. ஸோ 4 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு ஆன் ஆயிரும். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துட்டுருக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால அது கூட கொஞ்சம் காரமாக நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஒரு பல்லு பூண்டும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சி வச்சு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை தொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பச்சை மிளகாவும் ஒரு பல் பூண்டும் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டும் போட்டு நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துடணும். ஸோ அரைச்சி எடுத்தோடனே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய், ஏன்னா இது காரமாக இருக்கும்ல நல்ல, அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த காரத்தை அது எடுத்துரும். ஸோ அப்புறம் நல்லா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்த பிறகு அதை கட் பண்ணி பீசஸ் இதில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்பைஸியாக இருக்கனால, அது இனிப்பாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கனால நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ 10 நிமிஷம் ஆயிருக்குன்னு காட்டுது. கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணின பிறகு நம்ம பார்த்தோம்னா அந்த சேஃப்டி வால்வ் உள்ளே போன பிறகு தான் ஓப்பன் பண்ணணும். உள்ளே போயாச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ சூப்பராக வெந்திருக்கு. இனி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ அதுலேருந்து நம்ம அந்த இன்ஸ்டன்ட் பாட்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். இன்ஸ்டன்ட் பாட் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வார்ம் ஆன பிறகு நம்ம சூடு குறைஞ்ச பிறகு அந்த தோல் பாருங்கள் ஈஸியாக வருது பாருங்கள் வெளியில். ஸோ இப்படி நல்லா தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம அந்த பச்சை மிளகு, பூண்டு போட்டு லைட்டாக சால்ட் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த டிப்பை நல்ல இதில் முக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இனிப்பாகவும் அது காரமாக இருக்கனால நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த காரம் வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட இனிப்பாக சாப்பிடணும்னு நினச்சா நம்ம வெல்லம் வச்சு தொட்டு இதை சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நல்லா வந்தான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.